எந்த குதிரடா உன் சொந்த குதிரை? இந்த சிறங்காட்டும் பட்டிக்கு நீ வாரதுடா. ஆளுயர விச்சருவா கருப்பு அட ஆளுயர விச்சருவாய் அதையாதுடா கினாட்டு என் கருப்பேன் புடியருவா. உன் காலுக்கு சலங்க எட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு. உன் இடமணிய மேமாட்டு ஒத்த காலு சப்பானி அட ஒரு காலு நொண்டியடா. நீ படுத்தது கலங்கடையா பார்வை வார்த்தை எத்தி மரம் அலச்சுருட்டுது. இந்த ஜரங்காட்டு பட்டி சாமி மாடு வலதுகம் பச்சாக்குது. ஹலோ ஹலோ சார்பு சார் ஹலோ 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 ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி. ஹலோ ஹலோ ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி சுகதரூபிணி சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிறுத்த கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி ஓடு. கோமாளி வந்தே ஆட்டமாடி பாட்டு பாடி எம்கர் கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன். பனி நேரத்தில் 2 லைன் தான் பாடுவேன். கிளைமேட்டு பொறுத்து யாரும் வந்து நீ கெட்ட வாரத்தில் நோத்தாமன்னு வச்சிடக்கூடாது. அவ்வளோதான், சாட்டு தான், ஒல்லி ஜோக்கு தான். பாட்டு பாட நான் எனக்கு தெரிஞ்சிருந்தேன் நேரம் சூப்பர் சிங்கர் முத்துச்சிப்பி தூக்கி சாப்பிட்ருப்பேன். எங்கள் அண்ணன் பாட்டு குரல் இருந்துச்சு. இன்னொரு ஏற்றுங்க பங்காளி, அவுட்டரில் கேட்குது பங்காளி. சித்ரா சித்ரா அண்ணை பங்காளி நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. எங்கள் சித்தப்பு பக்கம் பெரிய பக்கம் நாங்கள் பல வெதர் அந்துவோங்க. நாங்கள் ஒரு சாமி முடுறவங்க. அண்ணா என்ன ஏற்று எஞ்சிங்க. அல்ல அல்ல உண்மையிலே இந்த ஊருக்கு வந்ததை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். டவரே இல்லை செல்லில். எவனும் லவ்வே பண்ண முடியாதுடா. அந்த பிள்ளை ஓடி போனாலும் 1 வருஷம் கழிச்சு கேட்பேன், தாலி கட்ட போக போடா முண்டை நான் சென்னையா இருக்குன்றான். சித்ரா மச்சாய் சி பங்காளி. சிவபெருமான் குடும்பத்தில சிவபெருமான் குடும்பத்தில் சண்டை வந்ததுடா அந்த காலம். சண்டை வந்ததுடா அந்த காலம். யாரு முதல்ல உலகத்தை சுத்தி வராங்களோ, யாரு முதல்ல உலகத்தை சுத்தி வராங்களோ, அவங்களுக்கு தான் இந்த கணின்னு ஆரம்பிச்சாரு நாரத மகரிஷி. ஆமா நாரத மகரிஷி. அப்ப விநாயகரும் முருகனும் முகத்தை பார்த்து செல்ஃபி எடுத்து ஆமா அவங்க செல்ஃபி எடுத்து
செல்ஃபி எடுத்து அந்த காலத்துல செல்ஃபி அப்படின்னா முகத்தை பார்த்து அழகு பார்ப்பது செல்ஃபி எனப்படும். எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுவேன், வர்றேன் ஜம்பியை வர்றேன், எதுக்கு வந்தேன்னு தெரியாம தெரியாங்கடா. ஊரே என் தம்பி தான், ஊரே என் தம்பியா அன்னைக்கு தான். எனக்கு சொந்த உலகத்துல லட்சம் பேர்ல இது ஒரு சிம்பிள், இது காவாசி அவ்வளவுதான். வரி மறந்து வச்சாடா செல்ஃபி. அப்ப விநாயக பெருமான் வாகனத்தை தேடும் போது மூஞ்சூறு வாமப்புல இருந்துச்சு. அப்படி என்ன வாமப்படுத்திருக்கோம்? அவர் ஏன்னா மூஞ்சூறு செத்து போகாதா? ஆனா தமிழ் கடவுள் முருகன், ஆமா நம்ம தமிழ் கடவுள் முருகன் மயிலை வர சொல்லி உலகத்தை வளவர கிளம்பிட்டாரு சாமி. அண்ணே மயில் குஞ்சு செத்துறாதானே? மயில் பெரிய மயில் மூடிட்டு வாஜிரா வெண்ணமேனே. ஆனா விநாயக பெருமான் அறிவாளி புத்திசாலி. உலகத்தில தாய் தகப்பனுக்கு அப்புறம் உலகமே இதாண்டா என்று எடுத்து காட்டி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்பனையும் தாயும் சுத்தி வந்து கனிய வாங்கினாரு விநாயகரு. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. கூட்டரம்ப ஏ கண்ணானே கண்ணா கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. அது வந்து கூடிருச்சா நன்னானே, இந்த ஆடந்த கூட்டத்தில நன்னானே. தேடிடுவோம் ஓடி விளையாடுவோம் ஏமாமா, இந்த உடனத கூட்டத்தில எழலாமா, இந்த உடனத கூட்டத்தில எழலாமா. ஒரு தரண்டிருச்சு உள்ள சிறங்காட்டு பட்டி ஒத்துமையாகிருச்சு, உள்ள ஒத்துமையாகிருச்சு. ஒரு திரண்டிருச்சு ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையாகிருச்சு, உள்ள ஒத்துமையாகிருச்சு. நாடு தரண்டிருச்சு ஏமாமா, மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழலமாமா. சரட்டு வண்டி ஊட்டி ஆதி கிழமை வளர்த்த காரி மாடு என்று விளையாடுதுடா நம்ம கோயில் மாடு. சரட்டு வண்டி ஓட்டி ஆதிக்கிழமை வளர்த்த மாடு நம்ம காரி மாடு ரெண்டு ஓட்டி சரட்டு வண்டி ஓட்டி சலங்கமணி மாடு ஓட்டி ரெண்டு சலங்கமணி மாடு ஓட்டி சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா, நம்ம கருப்பே வாசலுக்கு எழலாமா, எழலாமா. என்ன வாடினாலும் அதே சம்பளம் தான். பேரன்பு கொண்டு எக்கோ கட் பண்ண பங்காளி, எக்கோ கட் பண்ண சொன்னேன், அது கட் பண்ணிக்க. ரைட். பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை ஜொலிக்கக்கூடிய என் நான் தங்கங்களே,
அன்னை திரசாரவத்தில் அமைந்திருக்கின்ற என் அருமை தாய்மார்களே, பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களே, ஒளிவொலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற விஎம் சித்ரா ஒளிவொலி நிலையத்தார்களே, பணிபுரியக்கூடிய என் சொந்தங்களே, என் கூட பிறந்தவர்களே, விழா கமிட்டியாளர்களே, பொன்னாடை ஓத்துவமா வேணாம்னு நிற்கக்கூடிய அண்ணனே, வாங்கண்ணே அண்ணே வாண்ணே. ரொம்ப பேசுறான்டா, பீர் போட்டிருப்பாங்க நம்மளோட. எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா? இல்ல ரசிகர் ரசிகர் யாருமே எடுக்கல. எடுங்கடா, ஏதாவது பண்ணுங்கடா. அந்த அவன் செரு பிஞ்சு வேலை மாதிரி நாங்கள் அடிச்சுக்கிறோம் குடிக்கணும். எத்தனை நம்பர் செருப்புனே? ரூம் பாய் ரூம் பாய். நீ இல்ல நரேன் இந்த வந்துட்டாப்ல. என் மசுறு அதுக்கு உழைக்கல. எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் பொன்னாடியை ஓத்தி அன்பை வெளிப்படுத்திய என் உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தெண்டல் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501 அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. இப்படிக்கு எம்கேஆரின் முரட்டு பக்தன் பி பழனி சிறங்காட்டு பட்டி அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். என் உறவுகளே, இந்த பயலுக 2 பேர் யாரு? உன் சொந்த மயனா? அவன் மிரண்டானடா. என்னடா அப்படியே கிசுக்குன்னு வா. நிறுத்து போவோம். மேல வாட தாங்க முடியல. ஒரு அளவுதான் இல்லைன்னு சொன்னா காசை வெட்டி போட்டுருவேன். அப்புறம் ஏன்னா குடிப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் இல்லை, உடல் வலிக்காக குளிக்கணும். இப்போ சில பேர் வந்து ஓசு லென்த்து குடிக்கிறேன். இந்த சங்க ஊதிட்டாங்க வழங்காது. அண்ணே வணக்கம் அண்ணே. வந்துட்டானே தம்பி, வந்தாப்புல அடாடா. ஏழைகளின் தோழன் எங்கள் அண்ணன் எம்கேஆர். தர்மம் செய்வதில் கர்ணனை மிஞ்சியவர்கள் எங்கள் அண்ணன்கள் என்று அன்புடன் உங்கள் அன்பு தம்பி ராஜா SMR யூடியூப் சேனல் ராஜா. இதே எங்கள் அம்மா முத்துவள்ளி. ரொம்ப நன்றி தம்பி. இதில் என்ன இருக்கிறாரு அண்ணன் தம்பி? நீ நல்லா இருந்தால் போதும்டா. டே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருந்தால் அந்த அண்ணன் நல்லா இருப்பேன். உன் குடும்பத்தை பாரு. நன்றி நன்றி. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி அத்தனை பேர்களுக்கும் எம்கேஆர் நெஞ்சார்ந்த இரவு வணக்கம். அற்புதமான கிராமம் சிறங்காட்டுப்பட்டி. இந்த ஊருக்கு மேப்பு போட்டு நாங்கள் வரப்பட்ட பாடு ரொம்ப சிரமம். செகண்ட் லெஃப்ட் 400 மீட்டர்னு சொல்லணும். கண்டாலி மகா எவனே தெரியல. ரூட்டை மாற்றி விட்டு சுற்றி போகிறேன். அதே ஊர். செகண்ட் பாலம் உள்ளே போனவனே ஒருத்தன் தண்ணியை போட்டு படுத்து கிடக்கேன். என்னத்தை சொல்ல, இந்த உலகம் அந்த அளவுக்கு பாஸ்டாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா என் தமிழன் என்று சொன்னால் எந்த ஒரு நாட்டிலையும் உலகத்திலையும் பேர் உண்டு என் தமிழனுக்கு. எதுக்குன்னு தெரியாமே கை தட்டினியே. எதுக்கு பேர் இருக்கு? உலக நாடு பூரா தமிழனை பார்த்து ஏன் பயப்படுறான்னா, நம்ம அடிச்சுக்கிறோம். அவங்க இந்த ஜப்பான்காரெல்லாம் பார்த்தேன்னடா கும்பு கராத்தை அவங்கெல்லாம் அடிச்சு பாருன்னு. நம்மளால் அப்படி கிடையாது. அவனை 2 கெட்ட வாரத்தில் வந்துட்டா போய் மண்ணை வாரி தூத்திடுவேன்ட்டு வெளிநாட்டுக்காரன் பூரா மிரண்டுவேன். ஒரே ஒரு இது இல்லைன்றீங்களா? ஒருத்தர் நல்ல பிள்ளைய விரும்பினேன்னா பக்கத்தில் இருக்கேன் அப்படியே பார்ப்பேன். நல்ல பிள்ளைய விரும்புகிறேன், நமக்கு அமையலையே. இப்போ யாருக்கும் பொண்ணு கிடைக்கல. பூரா செகநாட்டில் கிடைக்குமான்னு தெரிறேன். 4 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல சார், புரோக்கர்கிட்ட சொல்கிறேன்.
2 உள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்ல, வயசு 45ஆவது பரவாயில்ல, ஒன்றும் பண்ண முடியல. மண்டி ஓட்டு நான் மண்டி போட்டு என்ன பண்ணுவாங்க? செருப்படுத்து உன் தலையில் அடிப்பாங்க. ஓ வேலை மசுறத பாடுறா. ஏன்னா ஏன் பொண்ணு கிடைக்கல எல்லாரும் யோசிக்கல? மண்டி போடுறது. ஓ தருத்தனையும் பிடிச்சவே. ஜோசியர் சொன்னார், வலது பக்கம் ஜனியாக இருப்பேன் பார்த்து பேசுகிறாங்க. இந்த வாரு அப்படியே காமிக்குவார். செகண்ட் லெஃப்ட் 2 மீட்டர் லகடு முண்டை. ஏன் பொண்ணு கிடைக்கல அப்படின்னா, உலகத்திலே பெண்ணு தாயா மகாலட்சுமி. எங்கள் ஆத்தா முத்துவெளின்னு ஒரு பெண்ணு இல்லைன்னா இந்த எம்கேஆர் கிடையாது. அதனால பொம்பளை பிள்ளைய லேசாக இடக்கூடாது. அதுக்கு தான் இன்றைக்கி நல்லா படிக்குது. ஆம்பளை பைய ஊரம் பிரிப்பேடு விளையாண்டுக்கிட்டு இவங்களை வெள்ளக்க மாத்திர அடித்து எந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை தான் 100க்கு 100. ஏய் சூத்தரிச்சு போக மயிரிலாம். ஆமாம், பொம்பளை பிள்ளை எப்படி உட்காந்துருக்கு, எங்கே ஏறி உட்காந்துருக்கேன்டா இளநீ கொடுக்குறேங்க மாதிரி படிப்பு புழு புழுன்னு வரும். இவங்க தான் டீச்சர்கிட்ட போய் அப்படியே வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, டீச்சர்கிட்ட போய் நாளைக்கு இப்படி ஆடு மல்ல அது 8 நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவுடா. அப்போ தான் ஒரே ஒரு விஷயம் மங்காளி, பொம்பளை பிள்ளையில லேசாக நினைக்காதீங்க. இன்னைக்கு பொம்பளை பிள்ளை தமிழ்நாட்டில் குறைஞ்சி வச்சுங்கய்யா. அதனால தான் ஆம்பளையால் பூரா 37 வயசு 40 வயசில் பொண்ணு கிடைக்காம பூரா கணேசி போயில பூலி போச்சுக்கிட்டுருக்கேன். கணேசி போயில் போகிற ஆள் பூரா அப்படியே பார்ப்பே கலை உருட்டுறதுல அத்துரு வாங்கிடான். அந்த புயலை ஓடும்போது அவளை ஒரு உன்னிப்பாக படுவான். அப்படி கையை அப்படி தட்டுவேன், கையில அப்படி தூக்குவேன். உள்ள இருந்து கணேசி போயில எடுக்கும்போது வாடா ஒரு சோக்கர் வாடா வாடா ரம்மிடா அப்படி முட்டை ஓட்டு அப்படி கொட்டுவேன். கொட்டிக்கிட்டு அன்னைக்கு ஒருத்தன் அப்படித்தான் சமையல் பண்ணுவேன். இப்படி போட்டு ஆண்டேன் வாணி அதுலேயே வடைஞ்சிருச்சு. அதை 4 பேர் சாப்பிட்டு இப்படி சொல்கிறாங்க, குடல்ல நெய் சேர்த்தையலோ அவன் வச்சுல சி இல்லை எல்ஓ. ஐயா 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 சண்டை அங்கே ஓடக்கூடாது, வெளிச்சத்தை தெரியாது, இங்கே ஓடுங்க. தாய்மார்கள் தான் ஒரு கட்டின கணவனையும் தலை நிமிர்ந்து செய்வது தாய்மார்கள். அத்தா உங்களைத்தான் சொல்கிறேன். என்ன மேடம் ஒரு கிளாப் இல்லையன்னா இன்னும் நீங்கள் திருந்தலையா? இந்த கைதட்டின ஒம்பளை உரம் புருஷனுக்கு சோறு ஓட்டத்தையும் ஜல்லுப்படுவேன். புருஷன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ ரிமோட்டை வச்சுக்கிட்டு கால் மேலே காலை போட்டு எங்க ஒரு வீடு இட்லி ஊட்டுங்க. அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் ஒரு புருஷன் நெஞ்சுக்கு பாவாடையை கட்டிக்கிட்டு பொண்டாட்டி ஜாக்கெட்டை துவைக்கிறேன். ஏன்னு கேட்டேன், பாவாடை கட்டினா பார்க்குறவங்க உரம் பொண்டாட்டி தான் துவைக்கிறாங்க நினச்சிருவாங்கண்ணே. எந்த அளவுக்கு இருக்கு? பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யாருன்னா கட்டின கணவன் தான். ஏன்டா ஆமா பெரிய 4 பிள்ளையே பத்துட்டாரு இவரு. ஒரு கணப்பு மசல் வந்துருச்சு முணுமுணுண்டுமோ போடா. என்னடா கயிறு எடுத்து இது வேற உடச்சி வசப்பட்டாங்க. எக்கோ சார் ஹலோ 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 பம்பா நதி கரவாரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசு வந்து வாரம், இருமுடிய தலசு வந்து வாரம். அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பாயே நோப்பிருந்து நாங்கள் அந்த வாரம் நாங்கள் நிம்மதியா வளத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராளிமலை விறகுமலை 5 மலை. கொல்லிமலை ராளிமலை விறகுமலை 5 மலை. கொல்லிமலை ராளிமலை விறகுமலை 5 மலை. 5 மலை பாருங்க ஐயப்பன நடி ஓடுங்க. நீங்க 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க.
சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா சந்தன குங்குமம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது சந்தனம் குங்குமம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது பன்னீரும் புஷ்பமும் எங்கே மணக்குது பன்னீரும் புஷ்பமும் எங்கே மணக்குது பரந்தாமன் ஐயப்பனின் மேலே மணக்குது சந்தனம் குங்குமம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ குயில் கூவுது கேளுங்கோ குயில் தூவுது கேளுங்கோ காவடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ அப்படியே துக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ குயில் கூவுது பாருங்கோ குயில் தூவுது பாருங்கோ கந்தாபுரமன நாடுங்கோ கந்தா பெருமான் நாடுங்கோ பழனி மலை போய் முட்டு பஞ்சாமர்தான் வாங்குங்கோ பஞ்சாமிர்தம் வாங்குவோங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது வாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ குயில் கூவுது கேளுங்கோ குயில் தூவுது கேளுங்கோ காவடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ கைதட்டலாம் எல்லாம் சாமி பாடுத்தேன் இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன் அதுக்கு எல்லாருமே கைதட்டுவீங்களே சீரனுண்ணி இந்த வாரு புணுமுன்னு எல்லாரும் இந்த பாட்டு என்ன பாட்டுன்னே தெரியல அதை நம்ம தமிழன் என்னைய கட்டிக்கிறோம்னே அவன் கூட போனேடி அவன் கூட போயிட்டு மயிரை புடுங்கினேடி பாட்டு பூரா இப்போ என்னென்னமோ பாடல்கள் பழைய பாடல்கள் புது பாடல்கள் என்றால் பழைய பாட்டுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது கடவுளன்னும் முதலாளி என்னண்ணே என்ன அந்த வளைய கடை அங்கே இருக்கு இங்கே வா இது நாங்கள் பிளாக்கில் சரக்கு ஓட்டுறோம் என்னன்னே தெரியாமல் வர்றாரா இதில் இந்த மைசெட்லாம் பாட்டு போடுவாங்க மைசெட்டில் பாட்டு போடும்போது அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும் இரவு நேரத்தில் எப்படி பாட்டு போடணும்னா மெதுவா தந்தி அடிச்சானி ஏன் மச்சானி எதை அதுக்கு நீர்மலை அடிப்பாங்களா கட்டுங்கட்டு நீ என்ன பண்ண காத்திருக்க அருள் 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 கண்டுக்கரு இவன் மடு அந்த தண்டி இருக்கானா டெல்லி கிரு மாடு மாதிரி நான் கூப்பிடலப்பா வரங்கிட்டு போக சொல்லு வர என்ன இங்கே வந்து கை எழுதுறாப்புல ஓட்டம் நினச்சிட்டாரா யாரா அது தெரியலையே பார்த்துருந்துக்கப்பா இப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் வெட்டி விட்டாங்க பின்னாடி இப்படி அம்மாடி ஏன்னா நீங்களெல்லாம் வெவ்வேறு தொழில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அத்தனை வேலையுமே உலகத்தில் புனிதமானவை இதில் எல்லாரும் சொல்லுவிய பேசாமல் போய் நாடகத்தில் பார்ப்போன்னு போடலாம்டா சரியான ஜாமலம் இங்கே தங்குவா நான் தூங்க என்னென்னா அந்த டான்ஸுக்கார பிள்ளை வர்றது நம்ம ஆத்தாப்பெல்லாம் இழுத்து பேசும் எங்கள் அப்பா அப்படித்தான் அன்பாளையத்தில் வீடியோவில் பார்த்துப்புட்றா இந்த பொம்பளை பிள்ளை எதுக்குடா என்னையை பேசினாலும் பரவாயில்ல எங்கள் அப்பனை பேசுகிறாளே அவள் மசுத்தை அறுக்காமல் விட மாட்டேன்னு அவர் வெறி கொண்டுடுறார் கலைக்கு வந்து ரோசப்படக்கூடாது நான் அப்படி வந்தேன் தன்னை தாழ்த்துக்கிட்டு நடிக்க தெரிந்தவன் உலகத்தில் பேர் வாங்க நடிகை நான் வருவேன் சும்மா வந்துக்கிட்டு இப்போ நான்லாம் வந்துக்கிட்டு அப்படி மேடையில் வந்து நின்றுக்கிட்டு இந்த நாடகத்தை பார்க்கின்ற பொழுதோ அப்படின்னா விளக்கமாத்த அடித்து வெள்ளிக்கிழமை வேலை கட்டி விட்டுவாங்க உண்மையா இல்லையா இவங்க உட்கார்றது சரியில்லை இவங்க ஆட்டம் எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன் அதே மாதிரி தாய்மார்கள் சொல்கிறேன் உங்கள் பிள்ளையோ ஒரு 10வது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ படிக்கிற காலத்தில் இந்த செல்ஃபோனை வந்து கொடுக்காதீங்க கையில் கொடுக்காதீ ஆத்தா வயசு பிள்ளையெல்லாம் பார்த்து வளங்க நாடு அப்படி போய்கிட்டு இருக்க ஆத்தா ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையை பார்த்தா தாய் தகப்படுத்தான் தெரியும் அந்த வலி அதே மாதிரி இளைஞருக்கு ஒன்று சொல்கிறேன் காதல் பண்ணுங்க இந்தா ஊதிட்டால வந்தேன் கூட்டிகிட்டு ஓடுறவன் என்னடா என்னை ஏட்டா ஒரு சித்திரம் ஓடுற தம்பி ரொம்ப ஒலிக்குதா மெதுவாக செய்வ அந்த காமெடி சொல்லவன் ஒரு அணில் ஒரு பெரிய யானையை ரொம்ப நாளாக சைட் அடிச்சிருக்கு அப்போ அந்த அணில் யானை மேலே ஏறி காதில் சொல்லியிருக்கு உன்னை ஒரு நாளைக்கு கப்ளிங்களாயின்னு அடிச்சிருக்கு அப்போ அந்த யானை சொல்லியிருக்கு நான் உலகத்திலேயே பெருங்கொண்ட ஆள் எனக்கு ஊரில் மரியாதை வச்சுருக்காங்க இங்கனக்குள்ளே செய்யக்கூடாதுன்னு சொல்லி தென்னந்தோப்புக்கு வா இங்கே போய் சொல்லியிருக்கு சரின்னு தென்னந்தோப்பில் போய் இந்த அணில் மேலே ஏறி பின்னாடி ஓடி போய் தடவி கிடவி மொச்சுன்னு இது பண்ணியிருக்கு
திடீர்னு யானை தலையில தேங்காய் விழுந்திருக்கு. திடீர்னு இந்த யானை போ உடனே அணிய சொல்லி ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வேன். ஏன்னா யானைக்கு கப்ளிங் பெருசா இருக்குமானே. இன்னும் இதை பூரா பரப்பி விட்டுருவாங்க. நான் தான் சொன்னேன் கப்ளிங் இந்த ஓஸ் லென்த் இந்த பெண்டுட்டேன். பூரா அப்படியே தகர்த்தி எடுத்துட்டேன். அப்போ அணிலுக்கு ஓஸ் பெண்டா இருக்குமோ? மிஸ்டர் சுரேஷ் கொஞ்சம் எங்கன குனிறீங்களா? 2 அரை விடுறேன். நீ அடிப்ப போடா. சிரிக்கணும். இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. நீங்கள் அத்தனை பேருமே மனக்கவலையில் இருப்பீங்க. அதில் எப்படியாவது சிரிக்க வைக்கணுன்றக்காக தான் தொடர்ந்து 21 வருஷமாக போகிறேன். இன்னும் ஒரு புண்ணியம் இல்லை. ஏன் புறன்னா என்னடா நீங்கள் எப்போ தானடா சிரிப்பீங்க? என் தம்பியை விட்றான் அங்கிட்டு போய் வஞ்சிட்டு போவேன். ஒரு பப்புனு மயிர்னு போனோம்ண்டு சத்தியம் ஒன்று வையலைண்டு. ஆனால் அந்த இடத்துல திட்டும்போது கூட எம்கேஆர் மகிழ்ச்சி தர்றேன்னா இதை விட மனித பிறப்பு எதுவுமே கிடையாதுங்க ஐயா. நான் மேடையில் சும்மா பேசி மற்ற ஆளுக்கு மாதிரி இந்த மனசில் வச்சுக்கிட்டு நடிக்க தெரியாது எனக்கு. என்ன நடிக்க தெரியாதுன்னா மேடையில் வந்துட்டு என்னங்கய்யா இந்த மேல நிக்கிற நாடகம் வேணாமா? என்னங்கய்யா வண்டியை திருப்படா. என் டிரைவர் நேரம் தான் அவன் ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினவன். எந்த பிஞ்சக்காட்டை பார்த்து சட்டி கலப்ப மாதிரி 4 ரவுண்டு அடிச்சு தாண்டா ஏறுறேன். அன்னைக்கு சுற்றி வந்துட்டு இது ஷார்ட்கட் இல்லையான்ட்டு நத்தத்துக்கே போயிட்டேன். மதுரைக்கு போய் சொன்னதுக்கு இவங்களை வச்சுக்கிட்டு நான் படாப்படுத்தி அங்கே மருதுமணி வேற முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது. அன்னைக்கு அப்படித்தான் வேமா தவி ஓடியான்னு மூய்க்கு இப்படி இருந்திருக்கு தெரியல. நங்குன்னு குத்தி தைலத்தை போட்டு தேய்ச்சிக்கிட்டு யாரு வெதற்களை விட்டு என்னமா எடுக்கிறாப்புல. என்னத்தை கிளச்சி விடுறியா? பொங்கல் பண்டிகை என்னத்தா தலையை மறைக்குதா? உள்ள வந்து தூங்குறியா? கொசு ஊத்தி பொருத்தி விடுறேன். நீ நாடகத்துக்கு வந்தியா இல்லை அளவெடுக்க வந்தியா? ஆம்பளைக்கு ஆம்பளை என்ன போறாமேனா இந்த டூலரை பார்த்து நம்ம போறாமப்படுறோம். பெரிய வண்டி வச்சுட்டா அதே மாதிரி சொல்கிறேன். உங்கள் வண்டியை வாங்கினீங்கன்னா எந்த பொருள் வாங்கினாலும் பெத்த தாய் தப்பையும் போய் சாய் கும்பிட்டோன்னா நீ எடுத்துகிட்டு போ. நீ பயலில் கூப்பிட்றதும் சித்தப்பையும் பெரியப்பனை கூப்பிட்டு வண்டியை காமிக்கிறலாம் சொன்னேன்னா கெடுத்து விட்டுருவாங்க. பெரிய வண்டியை வாங்கிட்டு வந்து 1.5 லட்சத்துக்கு வாங்கிட்டு வந்து வாசல் நிப்பாட்டி அதை தொடச்சி சந்தனம் வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு காட்டுறேன். ஒருத்தர் பையன் வண்டி 1.5 லட்சம். பக்கத்து வீட்டுக்காரர் பெரிய தலை ஓண்டாக்காமோட ஓனர் மாதிரி அவன். நல்ல வண்டி தான், நல்ல வண்டி தான். அன்னைக்கு கேள்விப்பட்டேன், கூகுளில் போட்டு பார்த்தேன் இந்த வண்டியை. 50 போயிட்டு இருக்கும்போது திடீர்னு டயர் வெடிக்குமா அந்த வண்டி. அவன் அங்கிட்டு ஒரு பொம்பளை வந்துச்சு, இது என்னமோ கொடங்குன்னு ஆடுமாப்பா போகிற வாக்கில் அப்படின்ட்டு. அவன் பார்த்தேன் அந்த வண்டி வேணாம் விற்றுட்டு இப்போ டியூஸ் பிட்டி வாங்கிட்டு ஓடித்துறேன். அதே மாதிரி முதல்ல காவல்துறையை பார்த்தவொடனே நம்ம வயலுக்கு நடிக்கிறது மாதிரி யாருமே நடிக்க முடியாது. காவல்துறையை போகும்போதே 3 பேர் போவாங்க. போயிட்டு ஏய் அந்த முக்கில் போலீஸ் நிற்பாப்பா, இவன் ஓட்டுறவன் உங்கள் சித்தப்பா எஸ்ஸப்பா எஸ் எந்த காவல்துறை பிடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு போன உடனே போலீஸ்காரன் மறைச்ச உடனே அவன் தான் பம்புவேன். கையிலே இறக்கி விட்டு இங்கே கட்டிக்கிடுவேன். இல்லைங்கய்யா என் பொண்டாட்டி மாசமாக இருக்கியா ஒரு குறிச்சி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவேன். 3வது உட்காந்து போட்டு விட்டுருவேன். சார் இவங்க சொந்தக்காரங்க எசையாமல டேய் எங்கடா எசையா இருக்காங்க? இருந்தாருங்கய்யா, இப்போ ஊரில் ஆடு மேய்க்கிறாரியான்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் நம்ம இயற்கையாகவே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பொம்பளையால் ஊரா ஏத்தாய் மண்பானை இருக்கலத்தா, அந்த மண்பானை எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிட்டு வந்து அதில் பொங்க வச்சு பழகுங்க. என்னத்தை நீ வச்ச பூரா விசிலில் வைக்கிற குக்கரில் புருஷன்கிட்ட உத்தரவு ஓட்டு போயிடுவாங்க இவங்க. எங்க நான் போய் இட்லி அவிக்கிறேன், 2 விசில் வந்தவுடனே அமர்த்திருங்க பொங்கச்சோறு ரெடி. இவர் உடனே எஸ் 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 விசிலே பார்த்துக்கிட்டு இப்படியே செல்லை பார்த்துக்கிட்டே இருப்பார். 2 விசில் ஆயிரும், 3ஆவது விசில் அடைச்சிக்கிறோம். கிசு கிசு கிசுன்னு டம்முன்னு அடித்து முகட்டில் பொங்கச்சோறு அங்கே ஒட்டிருச்சு. ஏறி நக்கிட்டு வந்து உட்காந்துட்டேன்.
இதேன் ஜோக்கு, இதை எழுதிக்கிறேன். இதுக்கு மேலே நான் இங்கே போய் ஜோக்குக்கு போவேன். அதனால என்ன கடத்திலும் பொண்ணால் குடியே. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு வேடிக்கை இருக்கு. இன்னைக்கு வேற லெவலில் பண்ணுறேன்ப்பா. இவர் வந்திருக்காருப்பா உன் வாயில். என்ன கடத்திலும் பொண்ணால் குடியே. திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் சிறங்காட்டுப்பட்டி கிராமம். சிறங்காட்டுப்பட்டியிலே அமைந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற 5 ஜட பரஜிவரே உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாசி விழாவை முன்னிட்டு சிறங்காட்டுப்பட்டி சி தங்கையா சின்னாத்தாள் குடும்பத்தை நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு சிறங்காட்டுப்பட்டி கிராமத்தில் நல்ல மீன் கறி சாப்பாடு இருக்கு நம்பி வந்து பிரேரேசை மட்டும் சாப்பிட்டு நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம். உங்க ஊரோ அந்த ஊரோ பக்கத்து ஊரோ கிடையாது. ராஜபாட்டு அறந்தாங்கி அருகாமையில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்தவர்கள் வேலன் வேடன் பரதனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இனிமையான பாடல் பாடக்கூடிய அன்பு சகோதரி. அவர்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாட்டுக்குமே உங்களை அறியாமல் கைதட்டுவீங்க. அப்படி ஒரு சகோதரி இங்கே வந்திருக்காங்க. வள்ளியா பாசத்துக்குரிய அன்பு அக்கா புதுக்கோட்டையை சேர்ந்த எம் தேவி அவர்கள் வள்ளியாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என் செல்ல மகன். 8 வயசுலேயே நாடகத்துக்கு வரணும்னு பேக்க தூக்கிட்டு வந்தேன். குறும்பில் அரைச்சி விரட்டி விட்டேன். இப்போ துக்கெடுத்து திரும்பியாம பாரு. ஆனால் தன்னுடைய குரல் இனிமையா பாடி உங்கள் மத்தியிலே தொடர்ந்து ஆசிவர காத்து கொண்டிருக்கிறான் என் செல்ல மகன் மேலப்பட்டை சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது என் தம்பி மணிகண்டன் எல்லாத்துக்கும் தெரியும். நல்லவன். தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பில் 13 வயசு வரைக்கும் பால் குடிச்சுக்கிட்டே தெரிஞ்சிருக்கேன். அதனால தான் அந்த நீர் கசிவு. தாயை தவிர இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. உண்மைதான், ஒரு வெகுளி. ஆனால் இவன் செய்யக்கூடிய தொழில் புனிதமான தொழில். கோமாளி வேஷம் போட்ட எம்கேஆராக இருக்கட்டும், எம்கேஆருடைய சொந்த பந்தம் எல்லாருமே இங்கே இருக்கே இல்லை. நம்ம எல்லாருமே இவங்க கையில் தான் நம்ம குலசாமிக்கு பூவும் மாலையும் வாங்கி போடணும். அப்படி பூ கட்டக்கூடிய புனிதமான தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். குடிக்க மாட்டேன். நல்ல நாள் பெரிய நாளைக்கு தண்ணி அடிப்ப முடியும் என்கிட்ட சத்தியம் பண்ணேன். போன தீபாவளிக்கு ஒரு ஆப்பை சாப்பிட்டுட்டு பேசாமல் பொத்திக்கிட்டு கறியை திண்டு படுக்க வேண்டியதானே. நைட்டு பூரா திண்டு அடிச்சிருக்கேன். சரக்கு 1.5 புல் அடிச்சு விட்டு என் மயம் போய் ஒரு 5:30 இருக்குங்க காலையில். அப்பா பக்கத்து வீட்டில் அவன் சுரேஷெலாம் வெடி வைக்கிறான்ப்பா, நம்ம வெப்பம்ப்பான்னு சொன்ன உடனே இவன் படக்குன்னு கையிலேயே கட்டிக்கிட்டு முண்டை போதையில் சட்டி போடலை, நெஞ்சு கட்டிக்கிட்டு போய் அணிகுண்டு பாக்ஸை சொல்லாதீங்க, சிரிப்பாங்கண்ணே, வேணாம்ண்ணே வேணாம்ண்ணே அண்ணே வேணாம்ண்ணே. அவள் சிரிச்சாத்தே உனக்கு 100 ரூபா தரேன். 50 ப்ளீஸ் முச்சார். ஆமாம் மண்டை போய் நெஞ்சு கட்டிட்டு போய் வெடியை வச்சுருக்கேன் அணி உண்டை. என் மயன் பின்னாடி அணி உண்டு பாக்ஸோடு அப்படி நின்றுவேன். கவட்டுக்குள்ளே பார்த்துட்டு பிள்ளை ஒரு நிமிஷம் அப்படியே ப்ரேயர் பண்ணுறான். அப்படியே முனி அடிச்சிருச்சு அவனுக்கு மயனுக்கு. இவன் தொடையை சுரண்டி சொல்லியிருக்கான், அப்பா கூட ஒரு சரஸ்வதி வெடி இருக்கு பார் சொல்லி. இவன் உண்மையிலே தான் பிள்ளை கையில் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருக்கான். லேசாக ஊதுவத்தியை வச்சு அந்த வெடியை நீ போடுறான் இருக்கேன். இவன் இப்படி வைக்க அவன் பின்னாடி ஓடி இப்படி வச்சுருக்கான். தீபாவளிக்கு பூரா தண்ணிக்குள்ளேயே குப்புற கடந்திருக்கான். இன்னும் புண்ணாறல, ஏன்னா தீக்காயம் பிள்ளாக்காயம், ஏன்னா அரைச்ச. அடுத்த வருஷம் என்ன பண்ணுறேன்னா புசுவானத்தை வச்சேன்னா மசுருசுலாம் கருகி கிறுக்கு பையமே டேமட். புதுக்கோட்டை முறையை சிரிக்கிறியா பாரு. புசுவானத்தை நினச்சி பார்க்குறியா? லாவிரம் படப்பு லாவணம் மாதிரி வைக்கப்படம் மாதிரி எரிஞ்சுதா? உனக்கு கிணத்தோடு வைக்கிறேன்டா, நீ மூடிக்கிட்டு பாடு பெரிய உன்னிகிருஷ்ணே. பாசத்துக்குரிய அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகர் தம்பி, நீ இப்போ பாடுற பாட்டில்
இந்த உறவுகளை பூரா கொஞ்ச நேரம் உன் பாட்டை ரசித்து தன்னை மறந்து கைதட்டணும். அப்படி ஒரு பாட்டை நீ பாடணும். அப்படி கைதட்டு வாங்கிட்டேன்னா கொரோனாடத்துக்கு வாச்சு உன் பிள்ளைக்கு சேச்சிப்பி வாங்கணும்னு சொன்ன மயனுக்கு காலையில் போய் வாங்கிட்டு போ. உன் பொண்டாட்டிக்கு மசாலா ஜாமான் இல்லைன்னு சொன்னேன், வாங்கிட்டு போ. நைட்டி வாங்கிட்டு போ. அப்படி அவங்க கைதட்டலைன்னா இப்பயே சுடுமாடை கூட்டி இந்த பெட்டியை தூக்கிட்டு நேராக துவரங்குச்சி போனேன்னா ஒரு வேலுச்சாமி டீ கடைன்னு நம்ம நண்பர் தான் பெட்டியை இறக்கி வச்சுவிட்டு அப்பம் போட சொல்லுவார். அப்பத்தை போடு, கஷ்டமாக இருந்துச்சுன்னா உளுந்த வடையை போடு, அதுவும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா பருப்பு வடையை கையில் கடுக்கும், கம்பு கூட்டில் தட்டு, மசூர் வடைன்னு கேஸாயிரும். அதோட லூசா தெரியும் கண்டாலிமனை. சரிண்ணே. சரி என்னடா நினச்சே சரிண்ணேன்றேன். இப்படி ஒரு கிறுக்கு பையில எங்கனையும் பார்க்கலையாடா. ஐயா இந்த சைடில் நிற்கிற என் தம்பி எங்கள் அன்னைங்கெல்லாம் என்னத்த 3வது மாடி சும்மா தான் கிடக்க, இங்கே படுக்கிறீங்களா இல்லை எங்கள் வீட்டுக்குள்ளே போங்க. ஐயா மறைக்காமல் இருங்க. பூ அந்த ஐயா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கார், கொஞ்சம் மறைக்காதீங்க. இன்னும் வருங்காலத்தில் எங்களை போன்ற நாடக கலைஞர் வரும்போது நல்லா ஆற்று பிஞ்ச காட்டில் மேடை ஓடுங்க. சின்ன ஊராக இருந்தால் பத்தாது. ஏன்னா நீங்கள் எல்லாம் நிற்கிறது எனக்கு மனசு வலிக்குது தம்பி. நிற்கிறதுக்கு தெரியுமா, ஆளுக்கு முன்னாடி பப்புன் டான்ஸ் முடிஞ்சுன்னா வண்டி எடுக்கிறதுக்கு. இப்பயே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒரு ஆள் லிஃப்ட்டு கட்டு வந்திருந்தேன்னு வைவேன், இந்த பைக்கில் கூட்டு வந்தவனே தேடுவேன். இப்படி சிரிச்சுக்கிட்டே வந்தேன் எங்கன்னு இருக்கேன், ஒரு மாதிரியா நகல்றானே இவனும் பின்னாடியே போவேன். அவன் ஒன்றுக்கு இருந்தால் இவனும் போய் சும்மா என்னை விட்டுட்டு போயிட்டா முண்டை பேய்க்கு பயப்படுவாங்க. எதில் விட்டேன்? வாயில். இது சுடுதண்ணியை வச்சு செய்யணும். அது நல்லா கொதிக்க வச்சு செய்வோம். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண் பாடல். எங்கே மணி? ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா, புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா, எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க. அப்பாவோட இருந்த நாட்கள் குறைவு, அவங்க அம்மா வளர்ப்பில் வந்தவன். அதனால தான் அந்த பாடல் பாடும்போது மணிகண்டன் அழுதுட்டான். உலகத்தில் தாய் தகப்பை இருக்க வரைக்கும் அருமை தெரியாது, அவ இல்லாதப்ப தான் அந்த வேதனை தெரியும். உண்மையிலேயே உலகத்தில் முதல் தெய்வம்னா தாய் தகப்பன் தான். வாழ்த்துக்கள். வாங்கய்யா, அப்போலேருந்தே நிற்கிறியே, பைக்குள்ளே என்ன வச்சுருக்க? என்ன அது? கணேசனா? ஐயங்கார் பேக்கரி. என்ன தம்பி ஏன் பயப்படுற? லட்சுமி ஐயங்கார் பேக்கரி சார்பாக உரிமையாளர் கணேசன் சார்பாக பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துறான். என்னை என்ன காலி பண்ண பாக்குறீங்களா எல்லாரும்? கண்ட்ரோல். மருதமணி என்ன அந்த 8வது நம்பர் பெட்டில் படுத்து கிடக்கும், டீப்பு புடுங்காம பார்த்துட்டு வா போ. இது யாரு? ராஜ்குமார். தம்பி ஒன்னே ஒன்று சொல்றேன், சொல்லலை போ. உங்க அன்புக்கு அண்ணே உன் காலை தொட்டு கும்பிட்றேன். வருங்காலத்தில் நீங்கள்லாம் குடிக்கக்கூடாது தம்பி, குடிக்கக்கூடாது சரியா? நீங்கள் நல்லா இருக்கணும் தான். எல்லாம் எங்கன விழுந்தானே தெரியல, அங்கன கீறி இருக்கு. எதுவும் பாலியல் வன்கொடுமையாடா? என்னடா அது? யாருக்கு? கணேசன் ஐயங்கார் ஓனர் புள்ளம்பாடி. அவருக்கு ஒரு சாலுவை பொத்தணும்னா தம்பி ஒத்த காலில் நிற்கிறாங்க. அவங்க எங்கே இருக்காரு? வாங்க ஐயா, ஐயா ஐயா வாங்கய்யா. ஐயா யாரா? ஐயா ஐயா வாங்க. இங்கே வாரு ஓனரை. நம்ம அண்ணே கேக்க அப்படி போடும்பா. கேக்க கேக்க என்னத்த நீ? நான் சொல்லலை, நீ மூத்தாளு. நான் அண்ணன்ட்ட தலை குனிஞ்சு தான் நிற்பேன். அவர் பேக்கரியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறதுக்காக பிளான் போடுறாங்கடா. அதான் நான் பார்த்தேன், இவ்வளோ அனுபவம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். மருதமணி அங்கே கிடக்காம்பா. இல்லை இது என்னன்னா எங்கள் வீடு நினச்சிக்கலாடா. மேடை ப்ரோ என்ன டவர் கிடைக்கலையா? இது மேலே ஏறிட்டு போயிருக்கிறியா என்ன ப்ரோ?
உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகத்தை நான் நடத்தி சலுப்புடேன். இந்த வாரு காயப்படுற மாதிரியே வரையா பாரு. நீங்க 2 பேரும் அக்கி போங்கப்பா. டவர் கிடைக்காத ஊர்ல எத்தனைதான் அமுக்குவேன். இங்க எல்லாரும் மேடைக்கு முன்னாடி தான் எங்களை பார்க்குறீங்க ஐயா. ஒன்று சொல்கிறேன், எத்தனை கேமரா ஓடுது. மேடைக்குள்ள நடிகர்கள் படுற கஷ்டத்தை நீங்கள்லாம் பார்த்தது இல்லைங்கண்ணே. அவ்வளோ தூரத்துக்கு வந்து என் மேக்கப் பாஸ்லாம் உடச்சி என் பேக்கெல்லாம் உழப்பிட்டு சாரி ப்ரோன்னு சொல்லிட்டு போவாங்க நிறைய போதையில். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். என் அண்ணன் தம்பிலாம் நீங்கள்லாம் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். என்னென்னா இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு வேணால் இந்த எம்கேஆர் தேவையில்லாமல் இருக்கலாம். இதே இந்த கோமாளி ஓடுற எம்கேஆர் இவன் என்னையா இதை விட இன்னொரு வப்புன்னு அடுத்த வருஷம் கூப்பிடணும் நீங்கள் கூப்பிடலாம். ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் இந்த அண்ணன் தம்பிகள்லாம் வேணும். இதான் ஒன்று. நீங்கள் நல்லா இருக்கு. ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா 5,37,000 பேர் இருக்காங்க. நீ உன் பேர் என்ன? ஏன் ப்ரோ நாட்டில் சொந்த ஃப்ரெண்டே கழுத்தறுத்து போனேன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா? ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்ட் இல்லை. என்னையை பொறுத்தளவு எனக்கு எல்லாருமே சொந்தந்தேன். தமிழ் எங்கெங்கே இருக்காங்களா பூரா எனக்கு சொந்தக்காரங்க தான். நான் உரிமையோடு வந்து கண்டிக்க பேசுவேன். ஏற்றுக்கிட்டா ஏற்றுங்க, இல்லை இந்த வாரு பூரா சால்வையை போட்டால் எப்படி மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது ப்ரோ. காரு பெட்ரோலுக்கு 100-200 கொடுப்பி நம்பி வந்தால் பொன்னாடியாக போடுறீங்க. ஆந்தவே பேரே தானா? ஆந்தவே யூடியூப் சேனல் சார்பாக எனக்கு பொன்னாடியை போத்துக்கிறாரு. 2 பேர் போடுங்க. எங்கிட்ட இருக்கு ஜிபே பண்ணி விட ஒரு 1000 ரூபா. ஆ சரி சரி. இது எங்கள் அண்ணன் மிருதங்க சக்கரவர்த்தி மருங்கதுவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருகத்தை செய்வார்கள். சந்திரா சீட்டு காசு கட்டணுமா? நாளைக்கு வந்துருவாங்களே. என்ன இதுக்கு அடிச்சுன்னு தெரியலையே. அப்போ வாங்க போங்கிட்டு வாங்க கொஞ்ச நேரம். நாளை பண்ண இதை காட்ட வச்சுக்கிட்டு நம்மளை ஒரு மாதிரியா இருப்பாங்க. எல்லாம் இப்போ மாதிரிலாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஏன்னா சொன்னவனே கேட்குறது ஒரு குணம். நானும் காலில் வர உத்தமாக ஒவ்வொரு காலில் விழுந்துட்டு வரவா தம்பி அன்னைங்களா அங்கிட்டு உட்காருங்க அந்த இடம் கிடக்கிறவாரு என்னத்தை இவன் மயிறு சொல்லி நாங்கள் கேட்க வேண்டாம். நீ மனசில் நினைக்கிற போல அப்படியே சொல்லுவேன் பட்டு பட்டு பட்டுன்னு. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி இருந்தால் மண்டி ஓட்டியா அண்ணன் மண்டி ஓட்டு என்ன ஒன்று பனங்கிழங்கு பிடிங்கி விற்க அத்தம் பஸ் ஸ்டாண்டில் அதிரடி மண்ணே பலவாத்திய சக்கரவர்த்தின்னா எங்கள் அண்ணன் தான். என்ன வாசிக்கும்னே அதுக்கே தெரியாது. ஆனால் என்ன வேணா வாசிக்க எங்கள் அண்ணன். புதுக்கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள்.
வச்சிருக்கியா? வேற செய்தி விட்டு 2 ரூபாய்க்கு கொடு. வேற இசைக்கருவி ஏதாவது வச்சிருக்கியா? வேக்கத்தை எவனா தூக்கிட்டு போக போறேன். எங்க சென்னை சென்ற பொன்னுச்சாமி எக்ஸ்பிரஸ் 8வது பிளாட்பாரத்தில் சுண்டல் கொட்டி கிடப்பதால் திரும்பி வரப்பட்டது. டைம் டைம் என்ன இருக்கா? கருப்பங்கோயில் மணி ஓசை டிங் டாங் டாங். போதும், இன்னும் வாட்சின்னு அரைஞ்சு வரேன். போதும் போதும். சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் என்ன இருக்கா? சாமி அழைக்க போறேன். அண்ணே எக்கோ வச்சு ஏத்துனே. சிரிக்கிறீ அப்படித்தானா? முகமே அப்படித்தான். நான் பயந்தோனே. ஹலோ 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 சிறங்காட்டுப்பட்டியில ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பாட்டேன் பூட்டேன் காலத்துல இந்த ஊருக்கு எப்படி வந்தாங்க, இந்த ஊர்ல எப்படி குடியேறினாங்க, இந்த சாமி எல்லாம் எப்படி கண்டெடுத்தாங்க, சாமி ஊரா வீரம் குறையாம இருக்கா? ஏன்னா இதுல என்னன்னா நாங்கெல்லாம் பரம்பரை கோடாங்க. ஒரு ஊரு செழிப்பா இருக்குன்னா அந்த ஊர்ல என்ன, அப்ப அந்த சாமி துடியா இருக்கனாலதான் அந்த மக்கள் அவ்வளவு செழிப்பா இருக்காங்க. அப்ப அந்த சாமியை மறைச்சு கட்டிடுவோம். அப்ப அந்த ஊருக்காரங்க தன்னால அடங்கிடுவாங்க. இது இந்த உலகத்துல நடக்குது, நிறைய நடக்குது. கூப்பிட்ட குரலுக்கு எந்த உருளையும் எங்குடையே பயணித்துக் கொண்டிருக்கிறது. பொல்லாத உடமரம் 600 வருஷமா சீமக்கருவ உடமரம் தான் படுக்க. 500 அடி 600 அடி 700 அடி போர் ஓட்டாலும் புகையா கிளம்பும், தண்ணி வராது. ஆனா என் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தல். என்னை நாடு ஊரா பேரு வாங்க வச்ச காளிமுனி ஐயா அந்த 18ஆம் படி பெரிய கரப்பு ஒத்தக்காலு சப்பானி ஒரு கால நொண்டியா அந்த நொண்டி முனி. இங்க இருக்கக்கூடிய செங்கட்ட கருப்பு முத்து கருப்பையா முத்துமாரி அம்மை இந்த முத்தாலம்மை இந்த சாமி முனியாண்டி எல்லாம் இருக்கா? பாப்போம் பாப்போம். உண்மையா ஜாமியாடினா நான் கூப்பிடும் போது பொன்னமராதி பஸ் ஸ்டாண்ட்ல டீ சாப்பிட்டா கூட கிளாஸை தூக்கி எறிஞ்சிட்டு ஆடி வருவேன். இப்ப வீம்புக்காரன் அதையும் பார்த்துட்டேன். யூடியூப் சேனல்ல எடுப்பாங்க, நம்ம முகம் ரீச் ஆகட்டும்னு பொம்பளை ஊரா அந்த கேமரா கிட்டே சாமியாது உண்மையான சாமி ஆடும் போது தெரியும். இங்க ஆடும் சாமி ஆடும் வீரம் குறையாம இருக்கா பாப்போம். சேதுபதி நாடு சேதுபதி நாடு பொல்லாதே சிவகங்கை நன்னாடு செம்மண்ணு பறக்குது யதா 5 ஜடை பரஜி வரே உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை சீம நாடு என் வெட்டுடைய காளியம்மா கொஞ்ச நேரம் இந்த சிறங்காட்டு பட்டியில உள்ள இந்த கருப்பனையும் முத்து மாரியும் கூட்டிக்கிட்டு நாங்க வீரம் குறையலடா நின்று விளையாடுது பாட்டேன் போட்டேன் ஆண்ட ஜாமி சிறங்காட்டு பட்டியில. அது ஒரு காலம் சிறங்காட்டு பட்டியில ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில சிறங்காட்டு பட்டியில குடிக்க ஊரலில்லே முப்பாட்டேன் காலத்தில குடிக்க கஞ்சி இல்லே கையெடுத்து நிம்மதியா கும்பிட சாமி இல்லே பிறப்பனெல்லாம் பிறங்கோடி ஏக்குறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழக பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டேன் ஆண்ட சாமி மம்மாண்டு போயிருமுன்னு 13 வருஷம் பாராமலை இல்லே பஞ்சம் போகுது
சிறங்காட்டு பட்டியில கம்மாகரை எல்லாம் கல்லு புல்லுமே இதுடா கருப்பு. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா, நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் பஞ்சந்தாங்களே, நான் எப்படி இந்த பஞ்சத்துல சிறங்காட்டு பட்டி பிள்ளைகளை வளர்க்க போறேன், கூப்பிடுங்க பெரிய கரம்பு சாமியே. அப்ப சிறங்காட்டு பட்டியில முத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா, தலைய குலுக்கி ஆடையில சிறங்காட்டு பட்டியில மிளக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயம்மா மழை வேஞ்சி நம்ம கிளவி காட்டுல போய் மயிலிக்கிற உடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கொடை மழை வேஞ்சி நம்ம கிளவி கோவங்கிற உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. கிழக்க கிநாடு போய் யாரு சிறங்காட்டுப்பட்டியில நம்ம பாட்டையும் காலத்துல கிழக்க கிநாடு போய் கிடமாட்டு கண்டு வாங்கி வராக. எங்க இங்க வாங்கிட்டு வர நம்ம கிழவை கிடமாட்டு கண்டு வாங்கி வராக. அப்ப நம்ம கிளவி சொன்னுச்சா, இந்த கண்டு தொத்த கண்டாருக்கு ஒரு கட்ட கொங்கா மனுஷன், இது என்ன செய்ய போற? கிளவன் சொன்னாரா, இது நம்ம சிறங்காட்டு பட்டி கோயில் மாடா வளர்க்க போறேன். கண்டு வளருது சிறங்காட்டு பட்டியில நம்ம கோயில் மாடு காவாருதுடா. இந்நேரம் மாடு வளருது, ஊருல கூட்டம் போட்டு இந்த மாட்டை அலங்காநல்லூர் மஞ்சு வராட்டுக்கு கொண்டு போவோம். அப்ப ஊரு மக்க வர மறுக்கு பாட்டேன் ஒத்த கைத்துல மாடு கொண்டு போறாரு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு. அப்ப கிளவி சொல்லுச்சா, மாலையிட்ட எங்கனவரு மாடு கொண்டும் போறாக, இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போற? அப்ப வலது கொம்புல கருப்பனும் இடது கொம்புல நொண்டி சாமியே அடத்து முள்ள நிக்கிறான்டா பாண்டி முனிட்டா. பாண்டி முனியோ வேட்டும் பறியுது அலங்காநல்லூர்ல வேட்டும் பறியுது, மறு ஒரு மணி அடிக்குது. நம்ம கிளவன் சொல்லி மாடவுக்குறாரு, இது சிறங்காட்டு பட்டி கோயில் மாடியா, நான் ஒத்த கைத்துல கொண்டு வாரே. வாடிய தாண்டுது இந்த சிறங்காட்டு பட்டி கோயில் மாடு வலதுகம் போச்சாக்குதுடா. இடுப்ப முறுக்குது இந்த ஜாமி மாடு இடதுகம் போச்சாக்குது. தொட்ட இடத்துல எதிரிக்கு குத்து விழுகுது. அப்ப புடியாரே சொன்னானா, இந்த சிறங்காட்டு பட்டி கோயில் மாட்டு கொம்புல 2 பூதம் வாயா புலந்து நிக்குதுடா. இது பொல்லா போய ஜாமி மாடுடா. கல்லிச்சேரி நல்ல கம்மாயா, கல்லிச்சேரி நல்ல கம்மாயா அந்த அலறுடா. 5 உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா. கொஞ்ச நேரம் கலிஜரி எல்லைய வெட்டி இந்த சிறங்காட்டு பட்டியில உள்ள தங்கச்சி முத்து மாரியும் அந்த யமனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் கலிஜரி காளிமுனி ஐயா என்று விளையாட எந்திரி ஓடி வாடா. தங்க நல்லே புடியருவா சாமி புடியருவா தாஞ்சாடும் விச்சருவா சாமி விச்சருவா. தங்க நல்லே புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா. வெள்ளி நல்லே புடியருவா சாமி புடியருவா விளையாடு நொண்டி சாமிடா. என் கருப்பு நீதி தவறிட்டியா? பாட்டு ஆண்ட சாமி நீ தவறிடா. வெள்ளி நல்லே புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பா விச்சருவா. அகண்ட நல்லே புடியருவா நொண்டி சாமி. என் பாண்டி முனி ஒரு சொல்லு, நீ அள்ளி கொடுத்த சாம்பில் சிறங்காட்டு பட்டியல அள்ளி கொடுத்த சாம்ப இதுவரைக்கும் அரும்பு குறைஞ்சதில்ல. இந்த நாட்டு மக்க உன் மகிமை அறியன கொஞ்ச நேரம் விளையாடுறா. ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி
நகை போராட மொட்டை கோர முடியாண்டி சுருட்டு வாட குடியார பாண்டிமுனி ஆடா வாடா இந்திரா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா ஆடி வாடா கருப்பா ஆடி வாடா நீ ஆடி வாடா மேல மயூனி தங்கி இருப்பது கருப்பாயூரணி வாசாமி அதுதானே கருப்பு கோடன்னே குலுங்கதடா அடர்றா வார்வா அந்த கீகாட்ட விட்டு நீ மேகாட்டுக்கு வந்து 18 நாடகங்களையே நீ படிக்கட்டாக்கி அழகு மலை காவக்காரே மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியல ஓட்டி விட்டாடா தண்ணியில மலட்டாட்டு தண்ணீர நீ வந்த உண்மையானா அதா மலட்டாட்டு தண்ணியில வனங்காட்டு தண்ணியில கருப்பு தண்ணியில விளையாட நேரமாச்சா கருப்பு நேரமாச்சா மலையாள நாட்டினிலே உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா கருப்பு டேய் மலையாட நாட்டினில கருப்பு நாட்டினில விளையாட ஓடி வந்தா கருப்பா ஓடி வந்தா குட்டிக்குத்தான் தண்ணி வச்சா கருப்பேன் தண்ணி வச்சா குமுறுதுரா வாருவா இந்த நாட்டுல என் கருப்பேன் சொன்னது சோழவுமா சிறங்காட்டுப்படியில சாமி நின்று விளையாடுது அரும்பு குறையாது ஆடுறா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா ஆடி வாடா ஆடி வாடா ஆடி வாடா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு அடாடா சாமிடா தாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு ஓடி வந்துட்டாடா எங்க கருப்பு வர தந்துட்டாடா தங்க கருப்பு அடாடா ஓடி வந்துட்டாடா எங்க கருப்பு ஆடி வந்துட்டாடா தங்க கருப்பு வந்தானா ஓடி வந்தானா எங்க கருப்பு வர தந்தாடா தங்க கருப்பு ஓடி வந்தாடா எங்க கருப்பு ஆடி வந்தாடா தங்க கருப்பு சட்டையத்தான் தோளில் எடுத்து சதுராட ஓடி வரா ஓடி வரா மத்த படுக்க விட்டு இரவாட ஓடி வரா ஓடி வரா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா அங்க கருப்பு 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 அப்படியே எல்லாரும் உட்காருங்க எல்லாம் அமைதியா உட்காருங்க உட்காருங்கம்மா அக்கா அம்மா எல்லாம் உட்காருங்க அண்ணே உட்காருங்க அண்ணே எம்பி பாய்ஸ் புதூர் பாறைக்களம் ஏஆர் அழகன் ஏபி பொன்னுச்சாமி ஏஆர் பொன்னுச்சாமி பி மோகன்ராஜ் சார்பாக என்னது இது இத்தனை பேர் என்ன 100 ரூபா கொடுத்துருக்க என்ன ஆளுக்கு 50ஆவது போட்டு தரலாம் ப்ரோ நன்றி நன்றி ஐயா வானே பங்காளி எக்கவை சிறங்காட்டுப்பட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா பாட்டே ஆண்ட சாமி நின்றுதான் விளையாடுது வாரியா சிறங்காட்டுப்பட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத கருப்பன் ஐயா கருப்பே நின்றுதான விளையாடுறான் ஐயா சிறங்காட்டுப்பட்டி மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா கருப்பேன் அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு குறையாதையா கள்ளிச்சேரி காளி முனியந்தா கள்ளிச்சேரி காளி முனியந்தா உடம்பரத்து விட்டு சிறங்காட்டுப்பட்டிக்கு வந்துதானே நிக்கிறேன் பாருயா சிறங்காட்டுப்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத மாரியம்மனா மாரியம்மே தத்துரமா இருக்கிறாள் ஐயா
இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்குறாளையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகாரப்பா 18 படிகாரப்பா 18ஆம் படியா சிறங்காட்டு பட்டிக்கு வந்துதான நேராச்சியா. சிறங்காட்டுப்பட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா. பாட்டஞ்சாமி என்றுதான விளையாடுது வாரையா. இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்குது வாரையா. சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குது வாரையா. ஆடல் அரசி, சிரிப்பழகி, புன்னகை அரசி, வெரி வெரி நைஸ் பேபி, சிமெண்ட் முடை கிட், கரையாம்புத்து ஓகே, நைஸ் கப்ளிங், வெரி பியூட்டிஃபுல் ஃபிகர், நல்ல டச் இன் த பேபி, உணர்ச்சி வசம். பட் ஒன் திங், அடுத்த மொண்டாட்டி நான் என்ன செய்வேன்? அப்புறம் ஏன் வர்ணிக்கிறேனே? இவன் என்னடா கதவாளி கண்ணி வைக்கிற மாதிரி நிறுத்தி இருக்கேன். உய்யுன்னு தம்பி, அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. எப்போ முதுகு மேலே ஏறி இங்கே வரப்போறான்னு தெரியல. ஆர்வ கோளாறு ஒன்றும் தெரியல. சிரிப்பழகி புன்னகை அரசி என்னுடைய அத்தை மகள். அங்கிட்டு போடா தம்பி. இதே அண்ணே கமிட்டி சொல்லுங்கண்ணே. போப்பா போப்பா, ஒருச்சான் வயிற்றுக்காக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வேற போட்ட சரக்கு இறங்கணுமா அப்படின்றேன் இப்படின்றேன். அப்படியே விட்டாலும் தள்ளி நீக்குறாக்காரையும் தகத்தி போடுவேன். சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி. உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக பகல் பூரா நன்றாக உறங்கி திருப்பி உடம்புக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரே ஒரு கள்ள மிட்டாயை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு வார்ம் செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள். இன்னும் சில மணி துளி கிடையாது, ஒரு காமன் நேரத்தில் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது VM சித்ரா ஆடியோஸ், சிறங்காட்டுப்பட்டி. சித்ரா 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 பாட்டு போ. சித்ரா மை செட்டு சொந்த ஊர் தானே, ரேட்டு குறைச்சி தானே பேசியிருப்பேன். உள்ளூருக்கு நீ போடலாம், ஜாமி அருள் கொடுக்கும். நீ அடுத்த வருஷமெல்லாம் பெரிய லெவலில் வருவேனே, நான் சொன்னால் பழிக்கும். நீ வரணும், இது மாதிரி ஒரு 50 மடங்கு மை செட்டு வாங்கணும். ஆடிக்காரு 1.25 கோடிக்கு நீ வாங்கி ஓட்டிட்டு போகணும். நான் தெருவில் தெரியணும் நான். அப்புறம் அந்த காரில் என்னை ஏற்றிட்டு போனால் உனக்கு எனக்கு வித்தியாசம்லாம் போயிடும். எதுவுமே சொல்கிறது பழிக்கும். நீ நல்லா இருக்கண்ணே அண்ணே, நான் நகைச்சுவையாக சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். யார்கிட்டையும் வாடகைக்கு எடுத்து பழகாத. 1 மணிக்கு வந்துட்டு குழாயை கொடு, ஆம்பளிப்பாறை கொடுன்னு சண்டை வரும். சொந்தமாக போடுக்கு, சொந்தமாக அடிச்சு விடு. சித்ரா மை செட்டு உண்மையிலே எங்கள் அண்ணன் சிரிச்ச முகத்தோடு இருக்கு. ஓனர் யாருண்ணே? இவ்வளோ தூரம் பேர் ஏற்றுனே ஒரு 100 ரூபா நகட்டலையே. நீ பொழைச்சிக்கிருவா ப்ரோ, நல்லா வருவீங்க ப்ரோ. நாடகத்தை காண ஐயா ஒன்று நீங்கள் எதிர்த்து போங்க, இங்கே வாங்க. நீங்கள் அந்த ஐயா ஒரு ஆள் தான். ஏன்னா நாடகம் முடிஞ்சு போகும். கடைசியில் நீங்கள் தொண்டை தண்ணி வற்றி வீட்டில் போய் படுக்க வேண்டியதேன். விடுங்களேன், இந்த கொஞ்ச நேரம் இருந்தேன், அப்புறம் கூட்டம் பூரா குறைஞ்சு போகும். இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் சி தங்கையா, டி சின்னாத்தாள், டி கணேசன், டி கனகராஜ், டி சத்யராஜ், ஸ்ரீ லட்சுமி ஐயங்கார் பேக்கரி, புள்ளம்பாடி மற்றும் ஊர் பொதுமக்கள், சிறங்காட்டுப்பட்டி அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாடகத்தினுடைய அமைப்பாளர் துவரங்குறிச்சி பொன்னுச்சாமி. இந்த நாடகத்தின் அமைப்பாளர் துவரங்குறிச்சி பொன்னுச்சாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள் பொன்னுச்சாமி. உங்களிடம் பேசிக்கொண்டும் என் பேரை சொல்றதை விட இன்னைக்கு இந்த இளைய சமுதாயம், இளைஞர்கள், என் தம்பிகள் பூராமே இன்னைக்கு இந்த ஒரு காலத்தில் நாடக கலையை பார்க்க வச்சது யாருன்னா யூடியூப் சேனல். இல்லை தம்பி, நான் நடித்தாலும் என் தம்பியை தானே இரவு பூரா கண் முழிச்சு அதை வீடியோ ஒளிப்பதிவு செய்து பகலில் போய் எடிட் பண்ணி உலகத்தில் இருக்க தமிழருடைய கைபேசிக்கு பூரா அனுப்பி வைப்பது யார் என்றால் யூடியூப் சேனல். என் தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அன்பு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அலெக்ஸ் பாண்டியன், தம்பி ராஜா, இந்த இங்கிட்ட 2 பேர் இதெல்லாம் எழுதி கொடுக்கணும்ப்பா. சரி, எல்லாத்துக்கும் ஒரு கைதட்டு கொடுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். எங்கள் வாத்தியார் மட்டும் இல்லைன்னா நான் பாடம் படித்து பார்ப்போம், நான் வந்திருக்க முடியாது. எந்த தொழிலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க தான் உங்களுக்கு குருநாதர். அவங்க நல்லவங்களும் கெட்டவங்களும் தொழில் சொல்லி கொடுத்தாருல்ல, அவர் மனசு நோகிற மாதிரி நடந்துக்கிறாதீங்க. குருநாதர் பாவம், அவன் முன்னேறே முடியாது. எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமம், சிறங்காட்டுப்பட்டி மாதிரியும் போட்டு கூட்டமெல்லாம் எங்கள் ஊரில் பார்க்க முடியாது. இதோட 10 மடங்கு 7 வீடு தான். இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் சோறு திங்க மாட்டேன். ஒல்லி காசு வெட்டுதல், மண்ணவாரி தூத்துதல், மாசாணியம் கோயிலும் மிளகா அரைத்து அப்புதல். இவன் வீட்டு வாசலில் அவன் வீட்டு ஆடு புழுக்க ஓட்டுச்சுன்னா வாசலே சேச்சி பச்சு தோண்டிடுவேன். இந்த பள்ளம் கிடந்தா ஆடு அப்புறம் வந்து புழுக்க ஓட முடியும், அப்படி டேஞ்சர் ஊர். ஆனால் அந்த 7 வீட்டை இன்னைக்கு 7 லோகம் வரைக்கும் தெரிய வைத்தவன் உங்கள் முன்னாடி நிற்கக்கூடிய அந்த கோமாளி. உலகத்திலே தன் வயிறை பட்டினி போட்டு தாயை பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பெத்த தாயை ஒரு வளகாப்புக்கு போனாலும் அங்கே உள்ள சோறு என்ன கொடுத்தாலும் நமக்கு கொண்டு வந்து வச்சிடறேன் ஆத்தா. அது வயிறை பட்டினி போட்டு நமக்காக ஊட்டி வளர்த்த ஆத்தா தாயா உயர்வு. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் பசியோடு இருந்தாலும் சரி, உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன். எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் MK ராதாகிருஷ்ணன். ஆனால் இன்னைக்கு என் சொந்த பந்தம் பூரா என்னை கூப்பிட்ட பேர் 3 எழுத்து, MKR. MKR பப்புன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் இந்த சைடில் உங்கள் தொலை தாங்காமல் எரிச்சல் முடிக்கிறேன். தம்பி உலக்க மாட்டேன். டேய், இவன் எதுக்கு தான் எதுக்கு தான் வந்தேன் தெரியல. பெட்டிக்கு வந்தியா இல்லை கருது வண்டி ஓட்ட வந்தியா? பிடாருப்பட்டி மாறி அவர்கள் 200 ரூபா கொடுத்துட்டு நிற்கலாம்டா. ஐடி வரையோ போடா. அண்ணே அண்ணே விழா கமிட்டி அங்கிட்ட போக சொல்லுங்கண்ணே. பங்காளி சார் போச்சு. மாமன்னர் மருது பாண்டியர்கள் புகழை பாடிவிட்டு உள்ள போறேன். தூக்கு கயிர் காத்திருக்க மருதொரு பரங்குவரே, இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயர் காத்திருக்க மருதொரு பரங்குவரே, இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதொருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. கோவிலும் காளீஸ்வர சரணம், காளையார் கோயிலும் காளீஸ்வர சரணம், காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம்.
கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா தாங்களையே மருதிருவர் மன்னன் தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர தமிழ்நாட்டுல முக்குளத்தோர் பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா சேர்வார் மகன் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா கட்டபொம்மன் சகோதரன் ஊமத்துறை வந்து கட்டபொம்மன் சகோதரன் ஊமத்துறையும் வந்து கட்டபொம்மன் சகோதரன் ஊமத்துறை வந்து அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா தாங்களையே மருதுருவ மரணம் தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர சிறங்காட்டுப்பட்டி அகமுடையார் பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு புரிந்தாரையா ரோசா மருதுருவர் நம்மை விட்டு புரிந்தாரையா ரோசா மருதுருவர் நம்மை விட்டு புரிந்தாரையா ரோசா எம்எம்பி எம் புதூர் கல்லியம்பாறை சென்ட்ரிங் குரூப் கொத்தனார் குரூப் சார்பாக 1100 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு பெட்டி ராஸ்கன் 50 ரூபா கொடுத்து கணேஷ் கோயில பாதி வாங்க சொல்றியா சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டும வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்து மேலே நிக்குது வீராயி ராமாயி தேவர் புகழ் கோபுரத்து மேலே நிக்குது வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்து மேலே நிக்குது ராமாயி கோபுரத்து மேலே நிக்குது ராமாயி அண்ணம் போல நடந்துக்க அவசரமா சேலையா கட்டிக்க அண்ணம் போல நடந்துக்க அவசரமா சேலை அண்ணம் போல நடந்துக்க அவசரமா சேலையா கட்டிக்க பசுமனுக்கு போய் வருவோம் ராமாயி பசுமனுக்கு போய் வருவோம் ராமாயி தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்து மேலே நிக்குது வீராயி அக்டோபர் 30 பார்த்துக்க ஐயாவுக்கு திருவிழா கட்டுக்க அக்டோபர் 30 பார்த்துக்க ஐயாவுக்கு திருவிழா கட்டுக்க அக்டோபர் 30 பார்த்துக்க ஐயாவுக்கு திருவிழா கட்டுக்க எக்குளமும் வணங்குது வா ராமாயி எக்குளமும் வணங்குது வா ராமாயி தேவர் மகன் நம்ம உல தெய்வ மடிய வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்து மேலே நிக்குது வீராயி தேவர் புகழ் கோபுரத்து மேலே நிக்குது வீராயி ஆடாதடா மனிதா